கார்கள் வெடித்து சிதறி இருக்கின்றன. அந்த கார்களில் வெடிகுண்டுகள் நிரப்பப்பட்டிருந்தனவா, அது நாச வேலையா என்பது குறித்து அந்த விசாரணை நடைபெற்று நமக்கு விவரங்கள் கிடைக்கப்பெறும். நம்மை பொறுத்தவரையில் அண்மை காலமாக இது போன்ற இந்த ஒரு வெடிகுண்டு தாக்குதல் அல்லது இந்த தொடர் குண்டு வெடிப்பு என்பது போன்ற சம்பவங்களை நாம் அண்மை காலத்தில் கேள்விப்படவில்லை. எக்ஸப்ட் ஜம்மு காஷ்மீர் பகுதியை தாண்டி நாம் அப்படி கேள்விப்படவில்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் தலைநகரிலேயே இப்படி இந்த 2 கார்கள் வெடித்து சிதறி இருக்கின்றன என்ற செய்தியை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். இப்போ இந்த விசாரணை என்பது அங்கு தீயணைப்பு துறையினர் அந்த தீயை அணைக்கிற அந்த முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள்னு நீங்க சொன்னீங்க. அந்த தீயினுடைய தாக்கம் என்பது மிக பெரிய அளவில் இருக்கிறதா? இப்போ அந்த தீயை கட்டுக்குள் கொண்டு வரும் பணிகள் எந்த அளவில் இருக்கின்றன, அது குறித்து ஏதேனும் அப்டேட் இருந்தா நீங்க சொல்லலாம். இந்த சம்பவம் தொடர்பான தகவல் கிடைத்தவுடன் மொத்தம் 7 தீயணைப்பு வாகனங்கள் அந்த பகுதிக்கு விரைந்திருக்கின்றன. முதலில் ஒரு காரில் தான் இந்த வெடிவிபத்து நிகழ்ந்ததாக கூறப்பட்ட நிலையில் அடுத்து 2 கார்களில் இந்த வெடிவிபத்து நிகழ்ந்ததாக கூறப்பட்டது. இதனை தொடர்ந்து இந்த வெடிவிபத்து நிகழ்ந்தவுடன் அருகில் இருந்த மற்ற கார்களுக்கும் சுமார் 3 முதல் 4 கார்களுக்கும் அந்த தீ பரவியதாக தகவல்கள் வெளியாகின. இதனை தொடர்ந்து தற்பொழுது 7 தீயணைப்பு வாகனங்கள் அந்த பகுதிக்கு விரைந்திருக்கக்கூடிய நிலையில் தீயை கட்டுப்படுத்தும் பணியானது நடைபெற்று வருகிறது. மேலும் அந்த பகுதியில் முழுவதுமாக இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டு தற்பொழுது முதலாவதாக இந்த தீ மேற்கொண்டு வேறு பகுதிகளுக்கு பரவுவதை தடுக்கக்கூடிய வகையில் 7 தீயணைப்பு வாகனங்கள் இந்த தீயை அணைக்கக்கூடிய பணியில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். விரைவில் தீ அணைக்கப்பட்டு அங்கு நிலைமை கட்டுக்குள் கொண்டு வரப்படும் என்று டெல்லி தீயணைப்பு துறை தெரிவித்திருக்கிறது. இதனை தொடர்ந்துதான் தற்பொழுது உடனடியாக டெல்லி போலீசாரும் அங்கு உடனடியாக விரைந்திருக்கிறார்கள். இது என்ன மாதிரியான நிகழ்வு என்பது குறித்து அவர்கள் ஏற்கனவே அங்கு இருக்கக்கூடியவர்களுடன் டெல்லி காவல்துறை தற்பொழுது விசாரணையை தொடங்கி இருக்கிறார்கள். 5க்கும் மேற்பட்ட கார்கள் வரை இது தற்பொழுது தீப்பற்றி எரிந்து வருவதாகவும் கூறப்படுகிறது. மேலும் இந்த விபத்தில் சிலருக்கு காயம் அடைந்திருப்பதாகவும் பிடிஐ செய்தி நிறுவனம் தற்பொழுது செய்தி ஒன்றை வெளியிட்டு இருக்கிறது. அதாவது பலருக்கு காயம் ஏற்பட்டு இருக்கலாம் என்றும் அதிக அளவிலான கார்கள் தீப்பற்றி எரிந்து வருவதாகவும் பிடிஐ செய்தி நிறுவனம் தற்பொழுது தகவல் ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. இப்போ இந்த கார் வெடித்து சிதறியதில் பலருக்கு தீக்காயம் என்ற அண்மை தகவலும் வந்திருக்கிறது. அதுல ஒருவர் உயிரிழப்பு என்பது போன்ற அந்த தகவலும் கூட நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்து அந்த விவரத்தையும் சொல்லுங்க. ஒரு நபர் இறந்து இருக்கிறார் என்ற செய்தியை ஆங்கில ஊடகம் ஒன்று வெளியிட்டிருக்கிறது. தங்களுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் இந்த செய்தியை வெளியிட்டிருப்பதாக ஒரு ஆங்கில ஊடகம் தெரிவித்திருக்கிறது. மற்றபடி அந்த தகவல் என்பது அதிகாரப்பூர்வமாக வெளியிடவில்லை. அதாவது அதிகாரிகள் சொன்னதாகவோ அந்த தகவலின் அடிப்படையில் தாங்கள் இந்த செய்தியை வெளியிடுவதாக என்று அந்த ஆங்கில ஊடகம் குறிப்பிடவில்லை. தங்களுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் இந்த செய்தியை, அதாவது ஒருவர் உயிரிழந்திருப்பதாக தாங்கள் இந்த செய்தி வெளியிடுவதாக அந்த முன்னணி ஆங்கில ஊடகம் குறிப்பிட்டிருக்கிறது. அது என்ன மாதிரியான ஊர்ஜிதப்படுத்தப்பட்ட தகவலா என்பது தற்பொழுது வரை நாம் தெரிவிக்கவில்லை. ஆனால் அரசு அதிகாரிகள் தங்களுக்கு கூறியதாக பிடிஐ செய்தி நிறுவனம் ஒன்றை வெளியிட்டு இருக்கிறது. அதில் பலர் காயமடைந்து இருக்கிறார்கள். ஏராளமான கார்கள் தீப்பற்றி எரிந்து வருவதாகவும் குறிப்பிடப்பட்டு இருக்கிறது. மொத்தம் 7 தீயணைப்பு வாகனங்கள் அந்த பகுதிகளுக்கு சென்று தற்பொழுது தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. நாம் அந்த காட்சியிலேயே பார்த்து வருகிறோம். கிட்டத்தட்ட குறைந்தது 5க்கும் மேற்பட்ட கார்கள் தான் தீப்பற்றி எரிந்து வரக்கூடிய ஒரு காட்சியை நாம் பார்த்து வருகிறோம். அந்த கார்கள் தீப்பற்றி எரியக்கூடிய அந்த பகுதி முழுவதும் பேரிகார்டுகள் அமைக்கப்பட்டு அந்த தீயை அணைக்கும் பணிக்கு தான் தற்பொழுது முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு அந்த தீயை அணைக்கும் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டு இருக்கின்றன. இன்னும் முழுமையான தகவல் நமக்கு கிடைக்கப்பெறவில்லை. பிடிஐ வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியின் அடிப்படையில் பலருக்கு காயம் ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. ஆனால் முன்னணி ஆங்கில ஊடகத்தை பொறுத்தவரை அவர்கள் ஒரு நபர் உயிரிழந்திருக்கலாம் என்று அஞ்சப்படுவதாக தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. இன்றையில் தான் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய மற்றொரு தகவலின் அடிப்படையில் டெல்லி காவல்துறையினுடைய சிறப்பு பிரிவு அந்த இடத்திற்கு விரைந்திருப்பதாக ஏஎன்ஐ செய்தி நிறுவனம் செய்தி வெளியிட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த சம்பவத்தை தொடர்ந்து டெல்லி மற்றும் டெல்லி ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள் அனைத்தும் அவர்களுக்கு ஒரு எச்சரிக்கை விடுக்கப்பட்டு அனைவரும்
கவனமாக இருக்குமாறு காவல்துறையினருக்கு ஒரு எச்சரிக்கை விடுக்கப்பட்டு இருப்பதாகவும் செய்தியானது வெளியாகி இருக்கிறது.